அழிவுக்கான இரண்டாவது பெயர் இந்த ஷேர் சிங் தான். அதனாலதான் இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்க்கலாம்னு முடிவு பண்ணி நான் இங்க வந்துட்டேன். சரி, நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம இப்ப உங்களுக்கும் எனக்கும் நிறைய வேலை இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப நேரமும் இல்ல. எனக்கு நேரத்தை வீணாக்குறது சுத்தமா பிடிக்காது. சோ கெட் செட் அண்ட் கோ. வா வா வா, அப்படிதான் எல்லாம் வந்துருங்க. எல்லா பொருளும் என்கிட்ட வரணும். ஏய், லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாத்தையும் பக்கமா பேக் பண்ணுங்க. ஒன்னையும் விட்டு வைக்காதீங்க. அப்படி இதையும் வச்சுக்க. பேக் எவளையில பேக் வந்துருச்சுல. ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க ராஜா? சொல்லக்கூடே, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியா இருக்குதே. நிறுத்துங்க. இளைய போலீஸ் வந்துருச்சு. சட்டத்தை யாராவது கையில எடுத்தீங்க அரெஸ்ட் பண்ணிடுவேன். இளைய ஷேர் சிங், சட்டத்தோட கால்கள் மிக நீளமானதுவே. நீ ஓட முயற்சி பண்ணா நான் உன்னை ஓடி வந்து பிடிச்சிருவேன். என் வாயில இருந்த டீ தூள் என் முகத்திலே வந்து விழுது. இதை நீ எப்படில பண்ற? இது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் என்னுடைய சூப்பர் பவர்ஸ் தான். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் தெரிய போகுது. அழிவோட இரண்டாவது பெயர் இந்த ஷேர் சிங்ங்கிறது. என்ன ஆச்சரியமா இருக்கு. ஏன் துப்பாக்கி அங்க போயிடுச்சு? அப்படின்னா முதல் பேரு யாரோடது பாஸ்? இந்த துப்பாக்கியை எடுத்து இவன் வாயில வச்சு சுட்டா கூட திருந்தவே மாட்டான். நான் பேசும்போது குறுக்க பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? வாய முடுடா குண்டா. ஷேர் சிங்! ஆஹா, வந்துட்டானுங்களா? ஷேர் சிங், நாங்க வந்துட்டோம். இப்ப நீயே சொல்லு, உன் விருப்பத்தோட ஜெயிலுக்கு போறியா இல்ல எங்ககிட்ட அடி வாங்கியே ஜெயிலுக்கு போறியா? ஐயா சாமி, இப்ப எனக்கு ஜெயிலுக்கு போற மூடுல இல்லீங்க. நான் இங்க நிறைய திருடலான்னு முடிவு பண்ணி வந்திருக்கீங்க. அதனால தயவு செஞ்சு 2 பேரும் திரும்பி போயிடுங்க. இல்லனா நான் ரொம்ப காண்டாயி உங்களை ஏதாவது பண்ணிடுவேன். வந்துடுச்சு. பத்தல, இன்னும் நிறைய வேணும். ஓ நோ, இது நம்ம புது வித்தையா இருக்கு. வந்ததுல இருந்து வெட்டியா இருக்கேன். கேரட் கொடுங்க, புடிச்சிக்கிறேன்னு தானே சொல்ற. புடி. இது என்னோட கடுமை கட்டு சார். டேய், வீங்கி போனவனே, அவனை போய் வீங்கி அடிடா. சும்மா விட மாட்டேன். மூஞ்சிக்கு மீசைக்கு செட்டே ஆகல. அப்பா, எவ்வளவு பெரிய தோப்பு. ஏய் ஷேர் சிங், என்ன நீ புதுசு என்னமோ பண்ணிட்டு இருக்க? உனக்கு இந்த பவர்லாம் எப்படி வந்துச்சுன்னு மட்டும் சொல்ல. கட்டுப்பட்டு இருக்கிற வரைக்கும் திருந பொருட்களை இங்கிருந்து கொண்டு போகவே முடியாது. ஆனா இவங்களுக்கு என்னால பாடம் கத்து கொடுக்க முடியும். இப்ப நான் என்ன பண்ண போறேன் கொஞ்சம் வேடிக்கைப்பட்டு பாருங்க. இவனை நான் முட்டாளாக்கி இவனை வச்சு அவங்க எல்லாரும் நான் பழிவாக்க போறேன். என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க, ஜாலியா இருக்கும். ஏய் சொல்லு ஷேர் சிங், இன்னும் ரொம்ப ஓவரா பண்ற. கேக்குறேன்ல, சொல்ல. நான் எதுக்காகப்பா தம்பி இதெல்லாம் ஓகிட்ட சொல்லணும்? காட்டுக்கு நடுவுல ஒரு யோகா குரு இருக்காரு. அந்த குரு தான் எனக்கு இந்த பவரை கொடுத்தாரு. என்ன நீ அடிச்சு கேட்டாலும் சரி, துன்புறுத்தி கேட்டாலும் சரி, இந்த உண்மையை மட்டும் போகிட்ட சொல்லவே மாட்டேன். இது பரம ரகசியம். புறமுதுக்கு காட்டி ஓட வேண்டிய நேரம் எனக்கு வந்துருச்சு. ஏன்னா என்னுடைய ஆட்கள் ஒவ்வொரு அடி வாங்கி விழுந்துகிட்டு இருக்காங்க. அதனால நான் இங்க இருந்து எஸ்கேப் ஆகிற விட்டு ஜூட்டு ரைட் லெஃப்ட் விட்டு ஜூட்டு. வா பிச்சுகளா. கமான். ஏய் நில்லுங்களே, எங்கள ஓடுறிய? எல்லா பயல்களும் ஓடுறாங்களே. நான் இப்ப யாரெல்ல அரெஸ்ட் பண்ணுவேன்? குருவே, நீங்க எங்க இருக்கீங்க? என்ன இது? அந்த யோகா குரு நிச்சயமா இங்கதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். உள்ள போய் பாத்துருவோம்.
நாம நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்குது. பலிகடாக்கள் நம்மளை தேடி நடைபோட்டு வந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை சிறப்பாக செய்து விடுவோம். அவனுக்கு மட்டும்தான் 6ஆம் அறிவு 7ஆம் அறிவுல வேலை செய்யுமா, எங்களுக்கு வேலை செய்யாதா? யோகா குருவை பத்தி சொன்ன உடனே கண்டிப்பா பட்டு இங்க வருவான்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி வந்துட்டா. இன்னைக்கு அவனை வச்சு செய்யு செஞ்சுதான் நான் அனுப்புவேன். பஸ் நீங்க யோகா சக்தியை கத்துக்கிட்டு தான் இப்படி பண்றீங்களா பஸ்? இல்ல ஏதாவது மேஜிக் கத்துக்கிட்டீங்களா பஸ்? சொல்லுங்க பஸ். எல்லாமே உங்க கைக்கு எப்படி பாஸ் வந்துச்சு? சொல்லுங்க, எப்படி பண்ணீங்கன்னு விளக்குங்க பாஸ். நான் எந்த ஒரு யோகாவையும் கத்துக்கல. என்கிட்ட எந்த ஒரு அதீத சக்தியும் கிடையாது. இது எல்லாம் பண்றது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, என் கையில இருக்கிற இந்த ரோபோட் கை பாத்தீங்களா? பாஸ், உங்க கைக்கு என்ன ஆச்சு பாஸ்? என்னது இது? மெர்சலாவாத. என்னோட கைகளுக்கு எதுவுமே ஆகவே இல்லை. என்னோட கைகள்ல இந்த ரோபோட்டிக் கிளவுஸ் போட்டிருக்கிறதுனால பவர் வந்த மாதிரி எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இதோ இருக்கல, இத என் கையில போட்டதுக்கு அப்புறம் இத வச்சு எந்த பொருளை வேணாலும் என்னால ஈஸியா இழுக்க முடியும். பாரு எப்படி வந்தது பாத்தியா? இது பாக்குறதுக்கு உண்மையான கைகள் மாதிரியே இருக்கும். அதனாலதான் என் மேல ஒருத்தருக்கு கூட சந்தேகம் வராம நான் எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். சரி, கொஞ்சம் கிட்ட வாங்க. இப்ப நான் கீழே போய் பட்டுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் பத்தின கிளாஸஸ் ஆரம்பிக்க போறேன். அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்ச மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ்க்கு அவனை மாத்தி விட்டு வேடிக்கை பார்க்க போறேன். இங்க பாரியா, ஒருத்தன் தரைய அளக்கிறான், இன்னொருத்தன் காத்த பொளக்குறான். ஓ, இது இடுப்போலி கேஸ் போல இருக்கு. யோகா குருவே, இந்த பாவப்பட்ட ஜீவன் பேரு தான் பட்டு. உங்ககிட்ட முறையா யோகா கத்துக்கணுங்கிறது என்னுடைய அவா. கமான், இந்தப்பா குடி குடி, தகதீர குடி. அதாவது யோகாவை கத்துக்கிறதுக்கு உன்னால நிச்சயமா முடியும். எதை வச்சு சொல்றேன்னா, இதை கத்துக்கிறதுக்கு மன வலிமை மட்டும் போதாது, இதை கத்துக்கிறதுக்கு உடல் வலிமையும் நிச்சயம் தேவைப்படுது. ஆனா அதை ஒண்ணு பார்க்கும் போதே தெரியுது உன்னால முடியும்னு. உனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கா? சொல்லுப்பா, உன்னால இதை செய்ய முடியுமா இல்லையான்னு என்கிட்ட சொல்லுப்பா. ஐயோ, நிச்சயமா குருவே. நான் என்னோட மனசு உடம்பு ரெண்டுத்தையும் என் கட்டுப்பாட்டிலே வச்சிருப்பேன், தெரியுமா? ஆஹா, இந்த விஷயம் ஒண்ணு சாதாரணமான விஷயம் கிடையாது தம்பி. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம்ன்றதை தெரிஞ்சுக்க. யோகா மூலமா உன்னுடைய யோசனைகளை உன்னால கட்டுப்படுத்தி வைக்க முடிஞ்சதுன்னா, அதுக்கப்புறம் இந்த உலகத்துல நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். என்ன போல் வாழ்க்கை அவங்க தெரியுமா? அது இதுதான் தம்பி, நல்லா தெரிஞ்சுக்க. அதாவது உன்னுடைய யோசனை மூலமா நீ கமெண்ட்ஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு அங்க இருக்கே அந்த தண்ணீர் குடுவையை பாரு. இப்ப முழுக்க முழுக்க என்னுடைய யோசனை மூலமா அதை கண்ட்ரோல் பண்ணி இங்க வர வைக்க போறேன். பார்த்துக்கிட்டே இரு. இப்ப அங்க இருக்கிற அது என் கைக்கு வரணும்னு என் யோசனை மூலமா நான் ஆர்டர் கொடுக்குறேன். அது வர போகுது. வந்துருச்சு பாரு, வந்துடுச்சு. எப்படி? குருஜி, எப்படி பண்ணீங்க? எனக்கு கத்துக்கணும் இல்ல, இது எல்லாமே யோகா மூலமா நான் கத்துக்கிட்டது மட்டும்தான். அதாவது உன்னோட மைண்ட நீ ஸ்ட்ராங் ஆக்கணும். உன்னோட மைண்ட்ல நீ என்ன நினைக்கிறியோ அது மட்டும் தான் இங்க நடக்கணும். பாசிட்டிவ் விஷயங்களை மட்டும் தான் நீ யோசிக்கணும். பாசிட்டிவ் விஷயங்களை மட்டும் தான் யோசிக்கணும். ஆனா அது எல்லாத்துக்கும் முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு, நீ அதை மறந்துடாத. அதாவது இந்த வித்தையை நீ முழுசா கத்து முடிக்கிற வரைக்கும் இத பத்தி ஒருத்தர்ட்ட கூட நீ மூச்சே விடக்கூடாது. புரிஞ்சுதா பட்டு? உன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் கிட்ட இதை சொல்லக்கூடாது. உன் சொந்த பந்த யாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்லவே கூடாது. சொல்லுப்பா, இத உன்னால பண்ண முடியல? இல்லவே இல்ல குருவே. நான் வெளியே வாய் விடவே மாட்டேன். ஓகே 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 ஓகே. அதாவது இப்ப உனக்கு ஒரு சில யோகா குறிப்புகளை பத்தி நான் சொல்லி கொடுக்க போறேன். இதுல உன்னுடைய மைண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடும். அதுக்கப்புறம் நீ பாசிட்டிவான திங்ஸ் மட்டும் தான் திங்க் பண்ண போற. உன்னால முடியல சொல்லுப்பா பட்டு. ஷேர்சிங் இப்ப நேஷனல் ஹைவே பக்கமா போய்கிட்டு இருக்கான். அவன் இப்பதான் அந்த பக்கமா போறதை என் 2 கண்ணால நான் பார்த்தேன். ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆனா நீங்க யாரு பேசுறதுங்க ஐயா? போன வச்சிரு. பட்டு, ஒரு குட் நியூஸ். ஷேர் சிங் நேஷனல் ஹைவே பக்கமா போயிட்டு இருக்காராம். பட்டுன்னு போனா படம் நம்பிக்கிறல வா. கட்டு, ஏப்பா இருப்பா. ஷேர் சிங் நீ அப்புறமா புடிப்பா. முதல்ல வந்து இந்த பட்டு ஒரு கையை புடிச்சு தூக்குப்பா. வாப்பா. லாக் ஆயிடுச்சுப்பா. என் காலு.
பட் சார் இப்படி கை காலெல்லாம் மாட்டிக்கிற அளவுக்கு ஏன் சார் யோகாலாம் பண்றீங்க சார்? ஏண்டா காலம் போன கடைசியில உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலைலாம்? இல்ல கட்டு, உன் ஃபிட்னஸ்க்காக நீ எவ்வளவு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, அதே மாதிரி நானும் என்னோட ஃபிட்னஸ்க்காக இன்னில இருந்து யோகாவை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். இந்த யோகாவால மனசு உடம்பு ரெண்டுமே சுத்தமாயிடும் சொன்னாரு குருஜி. அந்த ஆள் மண்ட மேலே போடு. இந்த கூட்டுறது பெருக்கிறது சுத்தம் செய்யறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல போய் டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த ஷேர் சிங்க பிடிக்கணும். வா. டைம் வேஸ்டா? இதோ வரேன் சார். பாத்து சார். அதோ போறான் பார், அங்க பார் கட்டு. எங்க? பஸ் உங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் நீங்களே எதுக்கு பஸ் கால் பண்ணி சொன்னீங்க? நீங்க இங்கதான் இருக்குன்ற விஷயத்தை எதுக்கு கால் பண்ணி சொன்னீங்க பஸ்? உன்னால புரிஞ்சுக்கவே முடியாது. நான் எவ்வளவு சொன்னாலும் உன்னால புரிஞ்சுக்கவே முடியாது. அவங்களை இங்க வர சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதை பத்தி நான் இப்ப சொல்ல மாட்டேன். நீயா கேட்டு பார்த்து தெரிஞ்சுப்ப. என் உடம்பு முழுக்க அறிவு மட்டும் தான் இருக்குங்கிறத இப்ப நீங்க 2 பேரும் புரிஞ்சுக்க போறீங்க. அது கட்டுவு மட்டும் இப்ப என்ன கதிக்கு ஆளாக போறாங்கன்றத பாருங்க. ஹலோ பட்டு, நான் தாப்பா உன்னுடைய யோகா டீச்சர் பேசுறேன். நான் உனக்கு சொல்லி கொடுத்த யோகா ஆசனத்துல ஒழுங்கா பண்றியா இல்லையாப்பா எனக்கு சொல்லு. அதை கேட்க நான் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். குருவே வணக்கம். நீங்க சொல்லி கொடுத்த ஆசனம் எல்லாத்தையும் நான் செஞ்சு பார்த்தேன். ரொம்ப நல்ல விஷயம்ப்பா, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதெல்லாம் இருக்கட்டும் பட்டு, இப்ப நீ எங்க இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? குருவே, உங்க சிஷ்யன் ஜீப் ஓட்டிட்டு இருக்கேன் இப்போ. ஷேர் சிங் ஒரு பெரிய திருடன் குருவே. உங்க ஆசீர்வாதம் இருந்தா அவனை கண்டிப்பா புடிச்சிருவேன். ரொம்ப நல்ல விஷயம்ப்பா, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நீ இதுக்காக தானப்பா காத்துக்கிட்டு இருந்த. எதுக்காக நான் இதை சொல்றேன் தெரியுமா பட்டு? இப்ப உன்னுடைய மைண்ட் வேலை செய்யுதா இல்லையான்றதை நீ செக் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஸ்டேரிங்ல இருந்து கையை எடுத்துட்டு உன்னோட மைண்ட் மூலமா அந்த ஜீப் நீ ஓட்ட ஆரம்பி. அது ரொம்ப பிரமாதமா இருக்கும். வேலை செய்தாலும் செக் பண்ணி பார்த்த மாதிரி இருக்கும்ல. சீக்கிரம் பண்ணுப்பா. ஜீப் சரியா உன் மைண்ட் கண்ட்ரோல்ல ஓடுதா இல்லன்னு பார்க்கலாம். நீ நினைச்சா கண்டிப்பா உன்னோட மைண்ட்ல இந்த ஜீப்பை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு உன்னோட 2 கைகளையும் மேல எடுத்து வச்சு காத்துல ஆட்டணும். அதுக்கப்புறம் ஸ்டேரிங் தானாவே சுத்த ஆரம்பிச்சிடும். பாத்துக்கிட்டே இரு. சீக்கிரம் பண்ணுப்பா. மாட்டிக்கிட்டாருங்க. ஐயோ, ரொம்ப சந்தோஷம் குருஜி. அப்படியே ஆகட்டும். விட்டாச்சு. இப்போ மைண்ட் பவர்ல வண்டியை கண்ட்ரோல் பண்றோம். மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். வண்டி கரெக்டா ஓட்டு, ஆட்டாத. லெஃப்ட் போனோம். லெஃப்ட். லாரி 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 லெஃப்ட். என்ன சொல்லிட்டு இருக்க உங்ககிட்ட? வண்டி லெஃப்ட். என்னையா வண்டி ஓட்டுறீங்க நீங்க? என்ன பண்ணிட்டு இருக்க? நீ வேடிக்கை மட்டும் பாரு கட்டு. வண்டி வருதா தன்னால லெஃப்ட் போகும் பாரு. இப்படிலாம் பண்ண கூடாது. வண்டி ஓட்டுறீங்களா என்ன? சார், இங்க ஹவாய் பீச்ல உட்கார்ந்து ஆயா காத்து வாங்கிட்டு இருக்கீங்களா? ஸ்டேரிங்க புடுறா, முதல்ல ஸ்டேரிங்க புடி. என்ன கட்டு, என்ன போய் என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்போ ஜிபி மைண்ட் கண்ட்ரோல்ல ஓடிட்டு இருக்கு தெரியுமா? இது யோகா அண்ட் மைண்ட் பவரோட காம்பினேஷன் தம்பி, காம்பினேஷன். அந்த பார், எதிர வந்த லாரியோ ஜீப்போ நம்மள டச் பண்ணிச்சா? இல்ல அதான் மைண்ட் பவர். இங்க பாரு பட்டு, இது உன்னை சோதிக்கிறதுக்கான நேரம் வந்திருக்கு. தயவு செஞ்சு சொல்றேன், நீ ஸ்டேரிங்ல மட்டும் கைய வைக்காத. முழுக்க உன்னோட மைண்ட்ல கண்ட்ரோல் பண்ணி அந்த ஜீப்பை நீ ஓட்டிக்கிட்டு போய்கிட்டே இரு. யார் என்ன சொன்னாலும் கேட்காதப்பா. ஜீப் போதும், நிறுத்துன்னு சொன்னேன். ஸ்டாப் பண்ணனும். பிரேக் அப்ளை பண்ணு. என்ன நீ? ஏய், என்ன குருஜி? கேட்க மாட்டேங்குது. ஜீப் நேரா போகுது, ரோடு வளையுது. என்ன ஆச்சு? சீக்கிரம் குடு ஜூஸ. சார், நீங்க 2 பேரும் இந்த மஞ்சள் போட்ட பாலை குடிங்க சார். மசாலா பால் சார். எந்திரிங்க சார், எடுத்து தாராளமா குடிங்க சார். இங்க பாருங்க, யாரோ உங்களை நல்லா ஏமாத்திருக்காங்க. இந்த மாதிரி மாய வழக்குள்ளலாம் நீங்க போய் விழக்கூடாது. என்ன நான் சொல்றது? என்ன பேச்சு பேசுறீங்க?
இல்ல அவர் தான் ஷேர் சிங்கே யோகா கத்து கொடுத்த குரு. நீங்க பாத்தீங்களா இல்லையா? ஷேர் சிங் சும்மா அவன் கையை இப்படி நீட்டினா போதும் எல்லா பொருளையும் இஸ்துக்கிறான். அது பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய சக்தி அது. அதெல்லாம் பார்க்கல, எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். ஆனா அத ரொம்ப ஈஸியா பண்ணலாம். நம்ம ரோபோட்டிக் கிளவுஸ் ஆளு, அதாவது என்கிட்ட ஒரு அற்புதமான ரோபோட்டிக் கிளவுஸ் இருக்கு. நான் அதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என்னால அதை உங்களுக்காக தர முடியும், புரிஞ்சுக்குங்க. அவன் எப்படி புஷ் பண்ணி மனுஷங்களெல்லாம் அவன் பக்கம் இழுக்கிறானோ அதே மாதிரி உன்னாலையும் இத மாட்டிக்கிட்டு மனுஷங்களை அப்படியே புஷ் பண்ணி பக்கமா கவர்ந்து இழுக்க முடியும். இப்ப பாருங்க என்னோட கண்டுபிடிப்ப. இப்ப நான் பண்றதெல்லாம் பாரு. ப்ரொஃபசர் சார் என்ன விட்டுருங்க சார். சார் இப்படி எல்லாம் பண்றீங்க? ப்ரொஃபசர் பண்றீங்க போங்க. செம்ம பவர்ஃபுல்லா இருக்கு. டவுன் டு எர்த். பட்டு உன்னை வச்சு ஷேர் சிங் செய்யன்னு செஞ்சிட்டான். அதோட நம்மள ஒட்டு மொத்தமா பழியும் வாங்கிட்டான். அவனுக்கு நம்ம பாடம் கத்து கொடுக்கணும். ஆனா அந்த பென்சில் பேட்டரி எங்க தான் போய் ஒளிஞ்சிருக்குன்னு தெரியலையே. எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள் கண்டு. இந்த பட்டுவோட 6வது அறிவு சொல்லுது இல்ல, அவன் கண்டிப்பா ஹைவே விட்டு காட்டு வேக தான் போயிருப்பான். அப்படி காட்டுக்குள்ள பூந்திருந்தான்னா பயங்கர பசியோட இருப்பான். வேற வழியே இல்லாம நம்மள தேடி வர மாதிரி இந்த பட்டு கிட்ட ஒரு அருமையான யோசனை இருக்கிறது கட்டு. ஸ்லேப்பி. ஓகே பட்டு, சமையல் மந்திரத்தை கச்சிதமா தூவியாச்சு. வாசனையை மோப்பம் முடிச்சு எப்படி இங்க ஓடி வருதுங்கன்னு மட்டும் பாரு. வெயிட் பண்ணுவோம். பாஸ் அந்த பக்கமா இருந்து ஒரு அற்புதமான வாசனை வருது பாஸ். காட்டுக்குள்ள யாரோ ஜிலேபி பண்றாங்கன்னு நினைக்கிறேன் பாஸ். பாஸ் வாங்கல, ரொம்ப பசிக்குது பாஸ். வாங்க பாஸ், இந்த நேரத்துல ஜிலேபி கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் பாஸ். வாங்க பாஸ், ப்ளீஸ் பாஸ். நீ சொன்னதுக்கு அப்புறம் இப்ப எனக்கு அடி வயித்துல பசி பிராட ஆரம்பிச்சிடுச்சு. சரி, இந்த வாசனை எங்க இருந்து வருது? எனக்கு எந்த வாசனையும் தெரிய மாட்டேங்குது. எந்த வாசனையும் எனக்கு தெரிய மாட்டேங்குதாடா. பிரபாதமா இருக்கு. யாரோ இந்த காட்டுக்குள்ள பிரபாதமான ஜிலேபி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வாங்க சீக்கிரமா போய் ஒரு கட்டு கட்டலாம். ரொம்ப பசிக்குது. வாசனையும் பிரபாதமா இருக்கு. எனக்கு அடி வயித்துல பசி வரும்போது கடவுளே அப்படின்னு கடைசியில பார்த்தா ஒரு கடையை அனுப்பிச்சு வச்சுட்டாரு. சரி, சீக்கிரமா வாங்க, அந்த கடையை காலி பண்ணிடுவா. ஹலோ ஜென்டில்மேன்ஸ், கேன் ஐ இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப்? நான் தான் ஷேர் சிங். அழிவுக்கான 2வது பெயர் இந்த ஷேர் சிங் தான். முதல்ல இங்க இருந்து கடையை காலி பண்ணாம நீங்க 2 பேரும் காலி பண்ணிட்டு ஓட்டி போயிடுங்க. அந்த பையன் மனசுல இருக்கணும். போங்கடா. Hello, me to introduce ourselves, Mr. Sher Singh. அழிவுக்கான முதல் பேரு கட்டுப்பட்டு தான் நினைக்கிறேன் பாஸ். டேய், வாய மூடுறா, உருளைக்கிழங்கு போண்டா. நீ எனக்காக வேலை சரியா இல்ல அவனுக்கு 2 பேருக்காக வேலை சரியா? உண்மையா சொல்லுடா குட்டா. ஏய் ஷேர் சிங், உன் குருக்கே வித்த கத்து கொடுத்தது நான் தான். அது முதல்ல தெரிஞ்சுக்கோ. இந்த பட்டுவோட கைவண்ணத்தை நீங்க பார்த்தது இல்லையே. இப்ப பாரு ரசா. நல்லா திரும்ப பண்ணிக்கிட்டானுங்க. அம்மா இல்ல இந்த மாதிரி நடக்கவே கூடாது. இதெல்லாம் நடக்கிறதா எப்படி? கண்டு பட்டு உங்க 2 பேரால இதெல்லாம் எப்படி செய்ய முடியுதுன்னு சொல்லுங்க. இதை ஏத்துக்க மாட்டேன். ஏண்டா, உனக்கே ஒரு ரோபோட்டிக் கிளவுஸ் கிடைக்கும் போது எங்களுக்கு மட்டும் கிடைக்காம போயிடுமாப்பா? அது எது வேணா இருந்துட்டு போட்டுப்பா. முதல்ல எனக்கு பசிக்குது. டே, லெஃப்ட் அண்ட் ரைட் வண்டிக்குள்ள போய் என்ன இருக்குன்னு சாப்பிட பாருங்கடா. என் வாயை மட்டும் பாத்துக்கிட்டு இருக்காம சீக்கிரம் போங்கடா. டேய், சொல்லிக்கிட்டே இருக்கேன், உங்களுக்கு என்னடா புரிய மாட்டேங்குதா? பசிக்குதுடா, சீக்கிரமா போய் அதை எடுத்துட்டு வாங்கடா. அசிச்சு போற பாரு போட்டா தலைய. நான் இதை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீங்க எல்லாருமா சேர்ந்து இந்த கட்டுவையும் பட்டுவையும் தாறுமாற அடிச்சு பிரிங்க. Come on, let's go. Yeah, மனசாட்சி நாங்களும் காட்டுவல வித்த. வந்துரு.
என்கிட்ட தான் வரும் பார். பாலத்தாறு படுத்துருச்சு. பார்க்கலாம். நீயா நானா? இதோ வந்துட்டேன். வந்துடு 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 வந்துடு. எலே நிறுத்தல. எலே சேர்சிங், இப்ப நான் உன்னை கைது பண்ண போறல. வாழ இந்த கேப்ல ஐஸ் போயிடுச்சு. நல்ல டேஸ்டா இருக்கு. நீயா? இல்ல 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 இல்ல, இத என்னால ஒத்துக்க முடியாது. உன்னால ஐஸ்கிரீமே கைய விட்டு போயிடுச்சு. இதுக்கு உன்ன பழி பார்க்காம விடவே மாட்டேன். ஜம்புக்கடி டிம்பா. ஓடு ஓடு ஓடு. நிறுத்தல. சொன்னா கேளு. வேண்டாம். வலிக்குது. ஐயோ அம்மா. எலே இங்க பாரு. அடிக்காதன்னு சொல்றல. அப்புறம் நான் என்ன பண்ணனும்னு எனக்கே தெரியாது. அம்மா வலிக்குது. சேர்சிங், எலே யாராவது என்ன வந்து காப்பாத்துங்க. எஸ்கேப் ஆயிலாம்ப்பா. மாட்ட உரிச்சிருவானுங்க. எஸ்கேப் 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 எஸ்கேப். நல்லா ரைட்ல காத்தாடி மாதிரி பறந்து வா பார்க்கலாம். பட்டு பட்டில விட்டுறாத, கீழே போடா. என் கதை போட்டுச்சுடா. ஐயோ பதில பட்டு என்ன பண்ணிடாத. வேண்டாம் 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 வேண்டாம். ஒன்னு அண்டா சைஸ்ல இருக்கு. பட்டு தயவு செஞ்சு எனக்கு கீழே விட்டுறாத. என்னை காப்பாத்து. மன்மானி சார், என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள கூட்டு போங்க சார். என்ன கூட்டு போய் ஜெயில போடுங்க சார். சார் 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 வேணாம் சார். சார் சார் நீங்க பெரிய மனுஷன் தானே சார். உங்களுக்கு எஜி கேடுங்க சார். என்ன காப்பாத்துங்க சார். காப்பாத்துங்க சார். சார் ப்ளீஸ் சார். பட்டு பட்டு ஒன்னு அனகொண்டா சைஸ்ல இருக்கு. நான் மாட்டினேன். சின்ன பின்னமாயிடுவேன். ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நல்லா வயிறார சாப்பிட்டுக்கோன்னு. ஏன்னா எங்களால யாரையும் பசியோட பார்த்துட்டு இருக்க முடியாது. எலே சேர்சிங், நல்ல வேளை நீ தப்பிச்சிட்டல. கொஞ்சம் அசந்திருந்தா அந்த முதல்ல உன்னை தின்றுக்குல. எலே சமத் சிங், டீ எடுத்துட்டு வாழ. எடுத்துட்டு வந்துட்டேன் சார். சார் சார் இப்ப டீல வேணாம் சார். தயவு செஞ்சு சொல்றேன் சார். பயங்கரமா பசிக்குது சார். சாப்பிட்டதுக்கு அப்புறம் டீ குடிச்சுக்கிறேன் சார். எலே டீ எனக்காகல, உனக்காக இல்ல. நீ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க உனக்கு கொடுப்பாங்கல டீ. பசி உயிர் போதே. வந்துட்டேன் 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 செல்ல குட்டிகளா. டமா டும். டேய் வாங்கடா, வந்து சிக்கன வரைக்கும் அள்ளி போடுடா வாயில. சீக்கிரம் சீக்கிரம். மேல குதிக்கிறவன் நல்லா இருக்கு. இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க.